Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2671 வந்ததாக சொல்லும் டைம் டிராவலர் இந்த ஆண்டு நடக்க போவதாக சொல்லும் 5 பேரழிவுகள் என்ன தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். இந்த செய்தி கேட்பதற்கு மிகவும் வினோதமாக தோன்றலாம். ஆனால் இந்த டிக்டோக்கர் தான் 2671 வந்த டைம் டிராவலர் என்று உறுதியாக கூறுகிறார். அவர் இந்த ஆண்டு நடக்க இருக்கும் பேரழிவு நிகழ்வுகளை பற்றி மனிதர்களை எச்சரிக்க பல நூற்றாண்டுகள் கடந்து பயணித்து உள்ளதாகவும் கூறுகிறார். டிக்டாக்கில் ரேடியன் டைம் டிராவலராக இருக்கும் ஈனோ ஆல்ரிக் 9 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ்களை கொண்டுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்த கணிப்புகளையுமே தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். நமது கிரகத்திற்கு வேற்று கிரகவாசிகள் வருகை, இரட்டைக்கோள்கள் பூமியுடன் மோதுவது மற்றும் 3ஆம் உலகப் போரின் ஆரம்பம் குறித்து அவர் முன்பே எச்சரித்திருந்தார். அவர் சமீபத்திய வீடியோவில் அவர் 5 பேரழிவு நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கை செய்துள்ளார். இது 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் நடக்கும் என்று அவர் கூறுகிறார். அவரது வீடியோவில் அவர் கூறியுள்ளது என்னவெனில், 2024 வர இருக்கும் மோசமான நிகழ்வுகள். நான் ஒரு டைம் டிராவலர் என்று உங்களில் பலர் இன்னுமே நம்பவில்லை. எனவே 2024 இறுதி மாதங்களில் வர இருக்கும் இந்த 5 நிகழ்வுகளை நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர் தனது கணிப்புகளை தொடங்கினார். கணிக்கப்பட்டுள்ள 5 பேரழிவு நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம். அவரது முதல் கணிப்பு ஆஸ்திரேலியாவில் வானளாவிய அளவிலான ஒட்டகச் சிவிங்கிகள் மற்றும் பிற பெரிய விலங்குகளின் கண்டுபிடிப்பு பற்றியது. இந்த கண்டுபிடிப்பு செப்டம்பர் 20ஆம் தேதி செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 70 வகையான விலங்குகளின் பெரிய பாதிப்புகள் ஆஸ்திரேலியாவின் மறைவான பகுதியில் காணப்படுகின்றன. இதில் 3 அடி சிலந்திகள், 60 அடி பட்டாம்பூச்சிகள் மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் போன்ற உயரமான ஒட்டகச் சிவிங்கிகளும் அடங்கும் என்று இந்த டைம் டிராவலர் கூறினார். அடுத்ததாக அக்டோபர் 23 அன்று சூரியன் வேறு வகையான ஆற்றலை வெளியிடும் என்று அவர் கூறியுள்ளார். இது மனிதர்கள் தங்கள் சொந்த இறப்பை பற்றி அறிய உதவும் என கூறுகிறார். சூரியன் ஒரு அரிய மற்றும் அறியப்படாத ஆற்றலை வெளியிடுகிறது. இது மக்கள் எவ்வாறு இறப்பார்கள் என்பதை பார்க்க அனுமதிக்கிறது. இது வரப்போகும் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நிகழ்கிறது. சிலர் தாங்கள் ஒருபோதும் மரணமடைய போவதில்லை மற்றும் அழியாத தன்மையை கொண்டிருப்பதையும் கற்றுக்கொள்கிறார்கள் என்று எனோ கூறினார். இறந்து விட்டதாக நம்பப்படும் ஒரு பிரபல இசைக்கலைஞர் அக்டோபர் 25ஆம் தேதி மீண்டும் தோன்றுவார் என்று அவர் மேலும் கணித்தார். ஒரு பிரபலமான பிரபலம் வெளியே வந்து அவர் தனது சொந்த மறைவை போலியாக வெளிப்படுத்தினார். அவர் ஒரு லெஜண்ட் என அறியப்பட்டார். மேலும் அவர் இசையமைக்க திரும்பும் போது பூமியில் மிகவும் பிரபலமான நபராக இருப்பார் என்றும் அவர் கூறினார். அவர் கணித்த கடைசி 2 நிகழ்வுகள் மிகவும் பேரழிவு மற்றும் கவலைக்குரியவை. அவை ஒரு வாரத்தில் சூரியன் காணாமல் போவது மற்றும் குணப்படுத்த முடியாத நோயை பரப்பும் ஒரு ஏலியன் பொருள் கண்டுபிடிக்கப்படும் என்பதை பற்றியது. நவம்பர் 9 சூரியன் ஒரு வாரம் தொடர்ந்து மறைந்து உலகம் அதன் முதல் சுத்திகரிப்புக்கு செல்லும். நவம்பர் 12 அண்டார்டிகாவில் பனிக்கடியில் புதைந்து கிடக்கும் வேற்றுகிரகவாசிகளின் கலைப்பொருள் கண்டுபிடிக்கப்படும். இது ஒரு மர்மமான நோயை கொண்டுள்ளது. இது உலகம் முழுவதும் விரைவாக பரவும். மேலும் அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்று அவர் கூறினார். தன்னை டைம் டிராவலர் என்று கூறிக்கொள்ளும் இவர் சொன்ன நிகழ்வும் இதுவரை உண்மையாக நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.